கங்கை நாச்சியார் முன்னுரை. நீண்ட நாட்களாகவே மதுரை மன்னர் திருமலை நாயக்கரை எனது நாவலில் ஏற்றி மகிழ வேண்டும் என்று எண்ணியது இப்போது ஓரளவு நிறைவேறியுள்ளது. அது என்ன ஓரளவு என்கிறீர்களா? பெரு நாவலாக படைக்க ஆசைப்பட்டேன். அது சிறு நாவலாக முடிந்துவிட்டது. நாயக்க மன்னர்களில் தமிழர்கள் கையெடுத்து கும்பிடத்தக்கவர் திருமலை நாயக்க மன்னர். ஆந்திர வடுகரானாலும் கலை பணியாற்றிய காவலர். இவரிடம் நாம் தமிழ் பணியை எதிர்பார்க்க முடியுமா? கங்கை நாச்சியார் என்ற தலைப்பில் வெளிவரும் இந்த நாவல் நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தை மையமாக கொண்டது. கங்கை நாச்சியார் என்ற பெயர் கண்காணும் நாச்சியார் என்று சேதுபதிகள் வரலாறு செப்புகிறது. ஆனால் அது மருவிய கொச்சை பெயர். கங்கை நாச்சியார் என்ற பெயரின் திரிபு என்று வாதிப்போரும் உண்டு. அந்த வாதிப்பையே நான் ஏற்று பெயர் தந்தேன். இந்த நாவலின் மிக பெரிய சிறப்பு ராமப்பையர். அந்தன குடிமகனாராகிய இவர் காட்டிய வீர தீர சாகசங்கள் சரித்திர பிரசித்தம் உள்ளவை. ராமப்பையன் அம்மானை என்ற நாடோடி பாடல் முறையில் அமைந்த நூல் போதிய ஆதாரங்களை நமக்கு தருகின்றன. ஆயினும் திருமலை நாயக்கரை எண்ணி பார்க்கிற போது அது ஒரு பெரும் களங்கம். தமிழகத்து மன்னர்கள் அண்டை நாட்டு அரசர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளத்தற்காக அவர்களது திருக்குமாரிகளை மனைவிகளாக கொள்ள நேர்ந்தது. அப்படி பார்க்கையில் தமிழக வரலாற்றிலேயே ராஜராஜ சோழன் ஒருவன்தான் 9 முதல் 15 மனைவிமார்கள் வரை மணந்ததாக தெரிகிறது. ஏனையவர் 5ஐ தாண்டாதவர்கள்தாம். இவர்கள் யாவரும் அரசகுமாரிகள், அதிகாரம் உள்ளவர்கள். ஆனால் திருமலை நாயக்கர் 200 என்று வரலாற்று பட்டியல் விரிகிறது. ஆனால் 2 மட்டுமே அதிகாரபூர்வமான தேவிகள். ஏனைய 198 பெயர்கள் காமக்கிழத்திகள், இரவில் மின்னும் நட்சத்திரங்கள், பல இடங்களில் இருந்து எடுத்தும் பறித்தும் கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த களங்கத்தை தமிழகம் சுமக்க வேண்டும் என்று தலையில் எழுதியிருக்க யாரால் தடுக்க முடியும்? தமிழர் அல்லாதவர்கள் களப்பிரர் காலத்திலிருந்து மராட்டியர் காலம் வரை செய்த அசூயைகளுள் இது தலையானது. தமிழர்கள் ஒன்றுபடாத போது நிகழும் அசம்பாவிதங்களுக்காக வரலாறு இப்படித்தான் நாணப்பட்டு கொண்டு தீர வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ராணி மங்கம்மாளையும் ராணி மீனாட்சியையும் கற்பின் கணலிகளாக இன்றைய வரலாறு எழுதுபவர்கள் வர்ணித்தாலும் ஆங்கிலேயர்களின் குறிப்புகளை காண வேண்டுமே. செய்த பாவங்களுக்காக அவர்கள் கலை பணிகளையும் தான தர்மங்களையும் செய்து பிராயச்சித்தம் தேடிக்கொண்டார்களே ஒழிய தமிழகத்தை துர்வாடையில் மூழ்க செய்ததை எப்படி மூடி மறைத்தாலும் எதிர்காலம் புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்தே தீரும். ராமநாதபுரத்து மறவர்களான சேதுபதிகள் அந்த ராமேஸ்வரன் புண்ணியத்தில் துளிர்த்து தழைத்து வந்தார்களோ தமிழகம் ஓரளவு தலைக்குடிவிலிருந்து தப்பியது. இல்லையென்றால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்றி இருக்க முடியாது. ராணி மங்கம்மாளையும் ராணி மீனாட்சியையும் எழுதக்கூடாது என்று ஒரு காலத்தில் எண்ணியதுண்டு. பின்னர் சிலர் இவர்களை பற்றி எழுதிய நாவல்கள் சிலவற்றை பார்வையிட நேர்ந்த போது ஏன் எழுதக்கூடாது என்று தோன்றியது. நாம் பொதுவாக ஒரு மரபை தெரிந்தோ தெரியாமலேயோ பின்பற்றி வருகிறோம். சரித்திரத்தில் தமிழ் கதாநாயகனாக நாயகிகளாக அவர்கள் அப்பழுக்கற்ற உத்தமர்கள். அவர்கள் மீது கரைபடாமல் கவனித்து கொள்ள வேண்டும். இது ஒரு விதத்தில் பின்பற்ற வேண்டிய மரபே. ஆனாலும் எல்லாவற்றிலும் பின்பற்றி வர முடியாது. ஒரு தமிழ் பாண்டிய குமாரன் எகிப்திய கிளியோபாத்ராவை காதலிப்பதாக கற்பனை செய்கிற போது கிளியோபாத்ராவை கண்ணகியாக்கிவிட முடியுமா என்ன? ஆக்குங்கள் என்று ஒரு மரபு ஆணையிடுமானால் அந்த மரபு ஒரு போலியான நாடகத்தை தயாரித்து விநியோகிக்கும் மரபாகவே இறுதியில் முடிந்துவிடும் அல்லவா? இப்படி நம்மை நாமே ஏன் போலியாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்வியின் உந்தலில் எழுதப்பட்ட நாவல்தான் என்னுடைய நாயக்க மாதேவிகள். இந்த நாவலும் வானதி பதிப்பகத்தின் வாயிலாகத்தான் வெளிவந்திருக்கிறது. எனது நாவல்களை அன்புடன் வெளியிட்டு மகிழ்விக்கும் அருமை நண்பர் வானதி பதிப்பக உரிமையாளர் அவர்களுக்கு எனது நன்றி என்றும் உரித்தாகும். என்றும் போல இன்றும் எனது அறிவான வாசக நெஞ்சங்களை கரம் கூப்பி வணங்குகின்றேன். இப்படிக்கு ஆசிரியர் கோவி மணிசேகரன்,